பா வாப்பா ஒரு நாள் கூட வந்ததில்லை சொல்லிட்டு அவரும் தம்பியும் வந்தாங்க. And the only time he ever came was on the Once More set. இங்க உட்கார்ந்திருக்க நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். He started ignoring my father. அதித்தி. Yeah, you made Appa feel like you wanted him to leave. Eye contact கொடுக்க பேசவே இல்லை. He's like this. Prista always extra. Prista premium innerwear, leggings and nighties. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Presents Behind Woods Fans Meet featuring Once More. Powered by Arabian Garden Seafood Restaurant, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township, premium plots, naturals, world's fastest growing salon chain, Air Fiber Wi-Fi, Dr. Srivarma, Ayurtharum Ayurveda. Venue partner, V Space Nungambakam. They're also not gently. பேசுதாஸ். Ask my father. Ask him, how are you? No, that's shoot not. எப்படி போகுது நான் கேட்கணுமா? No meaning. No. சர்ட்டு நான் கேட்கணும். உங்க ஷூட் எப்படி போகுதுன்னு. அப்புறம் இவங்க நைட்டு ஃபுல்லா இவங்க என்ன கில்ட் ட்ரிப் பண்ணி ஈகோ ஆட்டிடியூடு இது நீ பேசவே இல்லை வாட் இஸ் திஸ் என் அப்பாட்ட நீ ஒரு வாரத்தை கேட்க நைட்டு ஃபுல்லா ஐ வாஸ் லைக் ஐயோ நான் பேசவே இல்லை நான் பேசவே. You made me cry. இன்ஃபேக்ட் அப்பாவோட ஃபேவரட் குட்டி வந்து அதித்தி அக்கா தான். சங்கர் சார்ட்டே சொன்னார், நீங்க சங்கர் சாரை வந்து இந்த இந்திரஜாவை எடுத்துக்கோங்க, உங்க சங்கர் சாரோட பொண்ணு அதித்தி வந்து நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய பாண்ட் வந்து டாடி கூட ரொம்ப செட் ஆனது அதித்தி அக்கா. ஸோ அப்பாவுக்கு வந்து அதித்தி அக்கானா ரொம்ப பிடிக்கும். ஜோக் அனுபவம் என்கிட்ட கேட்க நான் தாங்க நிறைய அனுபவம் வச்சிருக்கேன். சொல்லுங்க மேடம். அந்த ஃபர்ஸ்ட் படத்துல சொன்னேன், இப்ப ஏன்டா சொன்னேன்னு இருக்கு. வேலை பண்றேன்னா இது பண்றேன்னா கேக்குறாங்களோ இல்லையோ, ஜோக்குன்னு கேட்டு உயிரை வாங்குறாங்க. எங்க ஒண்ணு நச்சுன்னு போடுங்க பார்க்கலாம். இங்க ஒரு ஜோக்கு. ஸோ இது வந்து முட்டைக்கா. ஓகேங்களா? இது போகுது முட்டைகோஸ். நல்லவேளை இதெல்லாம் ஒன்ஸ் மோர்ல பண்ணலையா சார்? நீங்க ஜோக்கே கேட்கல. நல்ல ஒன்ஸ் மோர் would have become no more. எப்ப சார் பேச்சுலர்ல இருந்து ஃபேமிலியா ஆவீங்க? Guys, please no hopes. Like don't even ask him again and say. இப்போதைக்கு இல்லை. No. There's no idea of that any time in the near future. ஸோ வணக்கம். ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி மேடம் சர்ப்ரைஸ் ஆனீங்களா? நிஜமா எக்ஸ்பெக்டே பண்ணல. ஷீ சச் அ ஸ்வீட் கேர்ள். என் டெபியூ படத்தில் என் கூட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஷீ பிளேஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அங்கேயே ஐ திங்க் வி ஹேட் சச் அ பியூட்டிஃபுல் பாண்ட். எங்கே கொஞ்சம் கேப் கிடச்சாலும் ஃப்ரீயாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருவோம். எங்கேயாவது ஏதாவது கதை சொல்லுவா. ஷீ ஸோ டேலண்டட். ஷீஸ் அன் அமேசிங் டான்ஸர். ஷீ சிங்ஸ், ஷீ பிளேஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஒன்றா உட்காந்து பாடுவோம், பாட்டு கேட்போம், நிறையா ஆடி இருக்கோம். ரீல்ஸ் பார்த்துட்டு வந்து அக்கா இதை ட்ரை பண்ணலாம், இது சொல்லிட்டு ஸ்டெப்பு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஐ திங்க் ஸோ ஐ திங்க் ஐ ஹேட் சச் அ நைஸ் டைம் அண்ட் ஷி வாஸ் லைக் அமேசிங் கம்பெனி ஃபார் மீ. ஸோ உங்களுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா? எப்படி? அதித்தி அக்கா சம்திங் மோர் ஓர் லைக் சிஸ்டர் தான் அவங்க. ஏன்னா அந்த ஒரு பாண்டிங். அண்ட் அர்ஜுன் தாஸ் சாரோட வாய்ஸ்க்கே நான் பெரிய ஃபேன். அந்த வாய்ஸை ஒரு வாட்டி லைவ்ல சார் இந்திரஜான் மட்டும் சொல்லுங்கள் சார். ரிங்டோன் இல்லை, நான் நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக வச்சலாம். ஏன்னா அவரோட வாய்ஸ்க்கு வந்து நான் ஃபேன். ஏன்னா ஒரு மாதிரி கண்ணீர்னு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஓடி வந்துட்டேன். ஸோ அதித்தி அக்கா மீட்டப் வந்து நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மீட்டப்லேயே துருன்னு ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் இது ப்ளே ஸ்கூல் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது வாட்டருக்கு என்ன தூக்கிட்டு ஓடிட்டு வருவாங்க. அந்த மாதிரி துரு ஹாய்டா எப்படிடா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நம்ம வந்து இன்ஸ்டாவில் பேசுகிறோம், பட பேசினாங்களா. சரி, நம்ம ரேப்பை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் அக்காவோட ஃபஸ்ட்டு மீட்டப். செம்ம என்ன சொல்கிறது, சச் எ டேலண்டட் அக்கா. இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. பை ப்ரொஃபஷ்னலாக அவங்க பெரிய டேலண்டட். ஒரு ஹெட் வெயிட் அந்த ஒரு நான் தான் அப்படின்னு அந்த குணம் வந்து அதித்தி அக்காட்ட எப்பயுமே நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதுதான் வந்து நான் அக்காட்ட அட்மையர் பண்ணுறது, எனக்கு கற்றுக்கிற விஷயமும் கூட. இன்ஃபேக்ட் அப்பாவோட ஃபேவரட் குட்டி வந்து அதித்தி அக்கா தான். எனக்கு அப்பா சொல்லியிருக்காரு, என்ன சொன்னார்னா, சங்கர் சார்ட்டே சொன்னார், சார் நீங்கள் சங்கர் சாரை வந்து இந்த இந்திரஜாவை எடுத்துக்கோங்க, உங்கள் சங்கர் சாரோட பொண்ணு அதித்தி வந்து நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய பாண்ட் வந்து டாடி கூட ரொம்ப செட் ஆனது அதித்தி அக்கா. ஸோ அப்பாவுக்கு வந்து அதித்தி அக்கானா ரொம்ப பிடிக்கும். என்ன சேட்டை வந்து பண்ணுவாங்க உங்க செட்ல? ஞாபகம் இருக்கா? சேட்டைன்னு கிடையாது, அக்கா பண்றது எல்லாமே கியூட்னஸ் தான். சேட்டை அக்கா பெருசா பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நீங்களும் ஒரு பயங்கரமான எனர்ஜி பாம், அவங்களும் ஒரு பயங்கரமா. Why are you laughing?
அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறாங்க சார். இப்போ உங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டாலும் அழகா சிரிச்சுட்டே குனிஞ்சிடுறாரு, என்ன? நத்திங் ஹி திங்ஸ். நான் வந்து கேமராக்காக ரொம்ப நான் இப்படி இருக்கேன். சம்திங் ஹீஸ் திங்கிங் பட் ஐம் பீங் மை செல்ஃப் ஒன்லி. வாட் இஸ் ராங் வித் யூ? வை? நிறைய ஜோக் சொல்லுவாங்களா உங்ககிட்ட? ஜோக் அனுபவம் என்கிட்ட கேளுங்க, நான் தாங்க நிறைய அனுபவிச்சிருக்கேன். சொல்லுங்க மேடம், இப்போ அதான் எங்களுக்கு வேணும். என்ன அந்த அனுபவம்? ஃபர்ஸ்ட் படத்தில் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறோங்கிறதுனால அவங்க சொன்ன மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு திங்க் சரி சங்கர் சார் பொண்ணு நம்ம எப்படி ஏதாவது ஒரு ஷார்ட் வேணும்னா கூட இது வேணும்னா கூட நம்ம எப்படி பேசுறது. ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு ஹேவ் எனி தயக்கம். அதனால ஒரு ஐஸ் பிரேக்கிங்காக தான் நான் வந்து சூரி சார்கிட்டேயோ கார்த்தி சார்கிட்டேயோ ஜோக்லாம் சொன்னேன். அந்த ஃபஸ்ட்டு படத்தில் சொன்னேன், இப்போ ஏண்டா சொன்னேன்னு இருக்கு. வேலை பண்ணுறேன்னா இது பண்ணுறேன்னா கேட்குறாங்களோ இல்லையோ, ஜோக்குன்னு கேட்டு உயிரை வாங்குறாங்க. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி நார்மல் ஃபார் பீப்புள் டு டெல் ஜோக்ஸ். ஆனால் அதே ஒரு ஐடென்டிட்டியாக ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்க பார்த்தாலும் ஜோக் சொல்லுங்க அதித்தின்னு கேட்டுடுறாங்க. இல்லவே இல்லைங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் அவ்வளோ ஜோக்கு இருந்ததெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருந்த ஒரு 5-6 சொல்லிட்டேன். 60 ஆக்கி சொல்லிட்டு இருக்காங்க. நங்கூர மாதிரி நச்சுன்னு இருந்துச்சு. எங்க ஒண்ணு நச்சுன்னு போடுங்க பார்க்கலாம். இங்க ஒரு ஜோக்கு இதுங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அப்படி கிவ் ஹெட்ஸ் அப். அது என் ஜோக் இல்ல, அது என் அக்கா கிட்ட இருந்து சுட்ட ஜோக்கு. இப்ப சொல்லுங்க. ஸோ இது வந்து முட்டைக்கா. ஓகேங்களா? இது போகுது முட்டைக்கோஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜோக்கெல்லாம் அக்கா அது சூப்பராக சொல்லுவாங்க. நல்ல வேளை இதெல்லாம் ஒன்ஸ் மோர்ல பண்ணல. பண்ணலையா சார்? நீங்க ஜோக்கே கேட்கல. நல்ல ஒன்ஸ் மோர் would have become no more. இப்பயுமே அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு குவாலிட்டி, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுங்க? அதான் நான் சொன்னேன்ல, ஒரு துளி கூட ஹெட் வெயிட் கிடையாது. இன்னைக்கு சும்மா நம்ம என்ன சொல்றது, ஒரு 2-3 படம் பண்ணாலே அவ்வளோ ஒரு பாஷான லுக்ஸ் காமிக்கிறாங்கன்றப்போ அவ்வளோ பெரிய டைரக்டரோட பொண்ணு ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக இருப்பாங்க. அந்த விஷயம் நான் வந்து அதித்தி அக்காட்ட வந்து இப்பயும் அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கிட்டும் இருக்கேன். ஓகே. ஸோ லைன் கிங்கில் வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க, ரோபோ சங்கர் சாரும் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ உங்களுக்கு மீட் பண்ணிக்க ஏதாவது டைம் கிடைச்சதா, இல்லை நீங்கள் அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு அன்றைக்கி ஸ்டேஜில் மட்டும் மீட் பண்ணோம், ஏன்னா லான்ச் வச்சுருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஷோவில் மீட் பண்ணியிருந்தேன். ஏன்னா முஃபாசா டைமில் நான் யூரோப்லேருந்து வந்து ஐ வாஸ் டப்பிங். ஏன்னா குட் பேட் அக்லி யூரோப் ஹாலிடே இல்லை, குட் பேட் அக்லி ஷூட் போயிட்டு இருந்தது. ஸோ பிரேக் எடுத்து வரணும். ஸோ அந்த டைமில் டப் பண்ணோம். ஸோ உங்ககிட்ட அப்பா ஷேர் பண்ணியிருக்காரா அவரோட டப்பிங் அனுபவங்கள் பற்றி? அண்ட் சார் கூட ஆக்சுவலி அப்பா வந்து லைன் கிங் ஒர்க் பண்ணும்போது சில சீன்ஸ் பார்த்தாராம். ஸோ டேடி எங்ககிட்ட வீட்டில் வந்தப்போ ஷேர் பண்ணது என்னன்னா, ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அந்த பெக்யூலரான ஒரு கணீர்னு வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ் வந்து அர்ஜுன் தாஸ் சார்கிட்ட இந்த படத்துக்கு இன்னும் ரொம்ப தூக்கி கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாசர் சார் அந்த மாதிரி பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்க்கு அந்த வாய்ஸஸ் இருக்கும். அதை தாண்டி நெக்ஸ்ட் வந்து அர்ஜுன் தாஸ் பிரதர் வந்திருக்காரு அப்படின்னு டேடி எங்ககிட்ட சொன்னாங்க. சார் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்கள் வாய்ஸ்க்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ என்னைக்காவது வந்து நீங்கள் இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக பார்த்துருக்கீங்களா, இல்லை ஒரு மைனஸாக பார்த்துருக்கீங்களா? இனிஷியலி ஐ திங்க் வாய்ஸ் கிராக் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் அஃப்கோர்ஸ் கலாய்ச்சாங்க, இப்போவும் கலாய்க்கிறாங்க. அது காம்ப்ளிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை. பட் இல்லை, ஐ டேக் இட் அஸ் அ பாசிட்டிவ் ஒன்லி மங்கை, டு பி வெரி ஆனஸ்ட். பட் தட்ஸ் மை ஐடென்டிட்டி ஐ திங்க். ஸோ ஐம் ஓகே. ஐ திங்க் நவ் இட்ஸ் சேஞ்ச்ட். ஐ திங்க் ஐடி டைமில் அந்த வாய்ஸ்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ திங்க் ஆஃப் லேட் மூவிஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த வாய்ஸ் தாண்டி பர்ஃபார்மன்ஸை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷூட் பண்ணப்போ, கவர்மெண்ட் ஷூட் பண்ணப்போ மதுரையில் என்னென்ன எங்கெல்லாம் போய் ஸ்பெஷலாக சாப்பிட்டீங்க? ஆக்சுவலி வந்து வீட்டு ஃபுட் வந்து அக்காவுக்கு வந்து நம்ம டேஸ்ட் பண்ண கொடுத்துருந்தோம். ஸோ மாமாவோட வீடு பக்கத்தில் எங்களுக்கு. ஸோ அப்படி வந்து வீட்டிலேருந்து சமைச்சிட்டு வர ஃபுட்டு, அதை தாண்டி அக்காட்ட வந்து இந்த கடையில் எப்படி ஃபுட் இருக்குன்றதை அக்கா கிட்ட கேட்டோன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. அக்கா வந்து ஒரு சூப்பரான செலக்டடான ஃபுட்டி இந்த கடையில், ஆனால் எப்படி இருக்குன்றதை பக்காவாக சொல்லிடுவாங்க அக்கா. சூப்பர் செலக்டட் ஃபுட்டின்னு சொன்னீங்க, அங்கே மறுபடியும் ஒரு அழகான சிரிப்பு வந்துருச்சு சார். நீங்கள் பிகாஸ் ஐ ஹவ் given him also suggestions. சம்மந்தமேலும் ஒரு நாளைக்கு இந்த பர்கர் சாப்பிட்ருக்கியா, இங்கே இந்த டிசர்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஷீ இஸ் வெரி குட். ஐ திங்க் செலக்டிவ் ரெஸ்டாரண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, என்னென்ன எங்கெங்கே கிடைக்கும்னு சொல்லி. திடீர்னு மெசேஜ் பண்ணுவாங்க சீட் டே. பிகாஸ் when I do eat something, எனக்கு அப்பப்போ நான் பழகி இருக்கிற கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் வரும். அவங்களுக்கு இது பிடிக்குமே, இது நம்ம ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஐ நோ ஆஸ் இஸ் ரேண்டமாக இருக்கும். தாஸ் யூ ஹேவ் டு டேஸ்ட் திஸ், யூ லவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சென்ட் இஸ் லைக் I'm on a diet. I'm like, okay, whenever your cheat day is there, eat it man, not now, but like cheat day இருக்கும்போது சாப்பிடுங்க. ஸோ ஐ சென்ட் சஜஷன்ஸ். எங்களுக்காக ஒரு சஜஷன் ஏதாவது? ஆக்சுவலி ஆழ்வார்பேட்டில் ஒரு கார்னரில் ஒன் தள்ளுவண்டி இஸ் தேர்.
அங்கே கல் தோசையும் சிக்கன் குழம்பு டேஸ்ட் பண்ணேன் ரீசெண்டாக. டூ குட். கடை பேரே கிடையாது, குட்டி தள்ளுவண்டி, பட் கல் தோசை அண்ட் சிக்கன் குழம்பு இஸ் ஸோ குட். நீங்கள் குக் பண்ணுறதுல ஏதாவது ஒரு 3 ஃபேவரட் சிக்னேச்சர் டிஷ் ஏதாவது சொல்லுவீங்களா? பிச்சு போட்ட கோழி அது பண்ணுவேன். ஓகே. பிரியாணி ஐ மேக். ஓகே. ஓ யா, ஐ ஆக்சுவலி குக்ட் அண்ட் பாட் செட்டுக்கு பனியாரம் கார சட்னி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஸ்டஃப்ட் முட்டை பஜ்ஜி மாதிரி நீங்களே சமைச்சு எடுத்துகிட்டு போனீங்க? ஆமாம், காலையில் ஒரு 1 hour முன்னாடி ஏஞ்சி சமைச்சிட்டு ஐ லவ் திஸ் டீம் ஸோ மச். இட் வாஸ் ஜஸ்ட் லைக் கோயிங் டு ஸ்கூல். ஸோ ரொம்ப ஆசையாக நானே ஏஞ்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். பெரிய ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து பிரேக் டைமில் எல்லாருக்கும் குட்டி குட்டி கப்பில் வச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. இப்போ அந்த ஃபுட்டுக்கு நீங்கள் வந்து கொடுங்க, ரிவ்யூ கொடுங்க, எப்படி இருந்தது? நார்மலாக ஒன்று சமைச்சிருந்தா ப்ளீஸ் ஈட்னு ஏதாவது சொல்லுவேன். ஐ டோன்ட் கேர் நீ டயட்டில் இருக்கியோ இல்லையோ, இதை நான் சமைச்சேன் சாப்பிடு. ஸோ அதான் இல்லை, ஏன்னா நிச்சயமாக ஆஃப்டர் தட் இட் வில் கம். ஓ எவ்ரிபடி ஏட் ஒன்லி ஐ டென்ட் ஈட், யூ டென்ட் கிவ் மீ சொல்லிட்டு அப்புறமா கம்ப்ளைண்ட் வரும். ரெண்டுமே ஐ திங்க் 2 different days. ஒரு நாள் பணியாரம், இன்னொரு நாள் அந்த பஜ்ஜி ஒன்று பண்ணிட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்தது. நீங்கள் ஏதாவது எங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க? இங்கே போய் இதை சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும் அப்படின்னா? பெசன் நகரில் விஷ்ராந்தி சப்பாத்தி குருமா சாப்பிடுங்க, தோசையும் சாப்பிடுங்க, ஃபில்டர் காஃபியும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ 2 பேரும் இங்கே இருக்காங்க, அழகாக ஒன்ஸ் மோர் அப்படின்ற ஒரு படம் வரப்போகுது. நீங்கள் பர்சனலாக அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்கணும் அப்படின்னா அது நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். அழகாக 2 பேர்கிட்டையும் ஒரு கேள்வி கண்டிப்பாக அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. கேட்டுருங்க டக்குன்னு. எப்போ சார் பேச்சுலர்லேருந்து ஃபேமிலியாக ஆவீங்க? எனி இன்ட்ரெஸ்டாக இருக்கா? இப்போதைக்கு இல்லை. நோ there's no idea of that anytime in the near future. இது ஆக்சுவலி எவ்வளோ தூரம்னா, நம்ம இந்த படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அந்த வெட்டிங் சீன்ஸ் அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ அதை முடிச்சுட்டு ஐ திங்க் வி ஹேட் அ பிரேக் அண்ட் வி கேம் பேக். அப்போ அவர் வந்து லைக் மை மதர்ஸ் கோயிங் டு பி ஸோ ஹாப்பி, மை மதர்ஸ் கோயிங் டு பி ஸோ ஹாப்பி. அதனால் ஏன் அப்படி நம்ம என்ன ஷூட் பண்ணோம் அப்படின்னு. இஸ் லைக் she can't see my marriage in real life, at least she can watch it in the movie. பாவீங்களா சார், முடிவே பண்ணிட்டீங்களா என்ன சார்? Guys, please no hopes, like don't even ask him again, I'm saying. என்ன காரணம் அதுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது ஐடியாவே இல்லை. இட்ஸ் நாட் தேர். எப்பயாவது நடந்துச்சுன்னா தென் அன்னைக்கு ஐ இன்ஃபார்ம் பிஹைண்ட் வுட்ஸ். No, but I told him this one thing. இந்த மாதிரி இல்லை வேணான்னு சொல்கிறவங்க ஒரு நாள் they really end up with somebody. Okay, so I really hope you end up with someone amazing. Thank you. Even if it's late, it's okay. Take your time. Even when you're 60, you get married. But please end up with someone amazing. Thank you. இது பண்ணா நான் லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுவேன் அப்படின்னா என்ன? Someone who's just unapologetically themselves. Like சொசைட்டி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஓ இது பண்ணாதான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க, எதுவுமே ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் கான்ஃபிடென்ட்லி பீயிங் தெம் செல்ஃப், பட் அட் த சேம் டைம் பீயிங் வெரி கைண்ட். To everyone. Yes, to everyone. Yeah, to everybody. உங்களுக்கு என்ன பண்ணா இம்ப்ரெஸ் ஆவீங்க? என்ன யாருமே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றதே இல்லை. ஏன்னா எல்லா இன்டர்வியூல நோ மேரேஜ். இதெல்லாம் சும்மா இல்ல சீரியஸா எல்லா இடத்துலயும் நோ மேரேஜ் சொல்லணும். இப்போ பொண்ணுங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ லைக் நோ ஒன். They are not trying for marriage now, but no, they would have tried to impress you. He's waste. No, but I like she said, I think it's only no, I know. Just be yourself, and I think being grounded, being humble, I think that's all that matters at the end of it. அவ்வளவுதான். சிம்பிளான விஷயங்கள் தான். I think it's more like for me, conversations are very important. So as long as நம்ம உட்கார்ந்து நம்ம நிறைய பேச முடியும், I think that's good enough. ஸோ உங்களுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருந்திருக்கும் ஷூட்டிங் டைம்ல. இது மட்டும் யாரு கேட்டாலும் சொல்லிடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட்ஸ் இருந்திருக்கும்ல? நான் லவ் பண்றதே அவங்களுக்கு தெரியுமே. அப்போ அதை விட பெரிய சீக்ரெட் என்ன? சொல்லிட்டீங்களா அவங்க கிட்ட? அப்போ she introduced him to me. ஆமா, நான் லவ் பண்ணதே தெரியும். அவ்வளோ க்ளோஸ். என் ஃபேமிலிக்கு தெரியும், அதை தாண்டி வேற யாருக்குமே தெரியாது பெருசா வெளி சர்க்கிள்ஸ்ல. ஸோ அப்போ வந்து அமிர்தா கட்ட சொல்லியிருந்தேன், பிகில் பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பர்சன் சொன்னது அதித்யா கட்ட தான் நான் சொன்னேன். அக்கா வந்து சூன் அப்படின்னு வந்து அப்போ தான் அதித்யா கட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண. அதை விட பெரிய சீக்ரெட் என்னக்கா தெரியணும்? அவங்க அப்பாவும் க்ளோஸ், எனக்கு பிரியங்கா ஆண்டியும் ரொம்ப க்ளோஸ். ஸோ இவங்க சொன்னதுக்கப்புறம் ஆண்டியும் சொன்னாங்க, ஆமாண்டா இந்த மாதிரி ஒரு 1 year இதை விட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் இருக்கும் சொன்னாங்க. இப்போ பார்க்க எப்படி இருக்கா? அப்போது வந்து அன்மேரிடாக பார்த்த இந்திரஜா அவங்களுக்கும் இப்போவும் ஐ திங்க் ஷீ இஸ் கான் த்ரூ சச் அ ஸ்ட்ராங் ஜேர்னி. நான் விருமனில் பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணாக இருந்தா, பட் she's grown up so beautifully. She's a mother. She's now married and she's a mother, and whatever she's gone through, the loss and everything has made her who she is today. I'm so proud. I feel like she grew up right in front of me.
ஆமாம், திஸ் இஸ் வாட் ஆதித்யா அக்கா. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அப்ரிசியேஷன்றது லைஃப்பில் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அப்ரிசியேஷனுக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடுறோம். நான் எது பண்ணாலுமே வந்து அப்ரிசியேஷன் சைடில் வந்து ஆதித்யா அக்காட்ட வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். எனிதிங் நான் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சாலுமே அதுக்கு திருப்பி ரிப்ளை வந்து டக்குன்னு வரும். ஸோ அதுதான் வந்து ஆதித்யா அக்காட்ட இன்னும் க்ளோஸர் ஆக வச்சது நான் ஆதித்யா அக்காட்ட. ஏன்னா அண்ட் ஆப்வியஸாக ஈஸ்வரி ஆண்டியும் ரொம்ப ஸ்வீட். அவங்களும் வந்து எதுனாலுமே கண்ணா நீ வீட்டுக்கு வாடா அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. சார்கிட்ட வந்து எப்பயுமே சார்ட் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் ஈஸ்வரி ஆண்டிட்டையும் ஆதித்யா காட்டியும் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் நான். சார் கிட்ட ரெஸ்பெக்ட் இருக்கும், பயம் ஏதாவது இருக்குமா லைட்டா? சார் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம ஏதாவது ஆக்சுவலி உள்ளுக்குள்ளே ஒரு உதறும், வயிற்றுல கடமுடன்னு ஓடும். ஆனால் வந்து சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். நான் பார்த்தேன் அதித்தி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு படம் பார்த்ததுக்கப்புறம் சார் சொன்னேன், அதித்தி நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய சேட்டை போட்டுவீங்க போல செட்டில். சார் உங்கள் வரைக்கும் வந்துருச்சா எங்கள் சேட்டை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் சார் செம்ம கூல். அர்ஜுன் சார், நீங்கள் வந்துட்டு சங்கர் சாரை மீட் பண்ணீங்களா டியூரிங் திஸ் ஷூட் ஒன்ஸ் மோர்? உங்கள் ஃபர்ஸ்ட் மீட் எப்படி இருந்தது சாரோட? கேன் ஐ டெல்? ஓகே, ஸோ அப்பா இது வரைக்கும் என் ஷூட்டிங் ஸ்பாட் எதுக்குமே வந்ததே இல்லை. த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் த ஒன்லி டைம் ஹி எவர் கேம் வாஸ் ஆன் த ஒன்ஸ் மோர் செட். ஒரு சாங் ஷூட் பண்ணும்போது சும்மா ஃபோன் பண்ண, ஹில் ஆல்வேஸ் அப்பப்போ செக், சாப்பிட்டியாடா, எப்படி போகுது, டைரக்டர் ஹாப்பியா, இது மட்டும் வரும். அப்போது ஐ வாஸ் லைக், அப்பா வீட்டு பக்கத்தை தான் ஷூட் பண்ணுறோம், வா ஏன் ஃப்ரீயாக இருந்தா. லைக் எதுக்கு அங்கே வந்துட்டு, ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனிபடி கான்ஷியஸ் ஆர் எனி திங், எதுக்குடா அப்படின்னு. வாப்பா ஒரு நாள் கூட வந்ததில்லை சொல்லிட்டு அவரும் தம்பியும் வந்தாங்க. சில்லாக ஒரு ஹீரோ சுற்றிட்டு இருந்தார். சரியா? சரி. அப்புறம் சார் வராருன்னு தெரிஞ்சோடனே பூனைக்குட்டி மாதிரி இங்கே வாக்கிங் நடந்தது. தென் அப்பா கேம். ஸோ பிரேக் டைமில் ஒருத்தர் வந்து உட்காந்தார் இந்த மாதிரி. ஓகே, தென் இஸ் லைக் ஹலோ சார், எப்படி இருக்கீங்க, குட்ஸா சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. ஓகே, அண்ட் ஐ சாட் ரைட் நெக்ஸ்ட் ஹிம். தம்பி பின்னாடி உட்காந்துருக்கான். This is Arjun Das like this. Okay, and I'm like, speak no. Okay, I'm like, say hi, you were talking so much, no? Sir inga ukkandrukku na inga ukkandrukku. He started ignoring my father. Aditi eye contact கொடுக்க பேசவே இல்லை. He's like this. இல்ல நான் அவர் இங்க உட்கார்ந்திருக்காரு, நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். That also not gently. பேசுதாஸ் ask my father. நானும் அது லைக் என்ன கேக்குறது சர்ட்னு ask him how are you. No, that's shoot not, எப்படி போகுது நான் கேட்கணுமா? no meaning, no சங்கர் சர்ட் நான் கேட்கணும் உங்க ஷூட் எப்படி போகுது. Wait, you did not say that. Okay, when I said speak, he's like, Asti, shut up. And I'm like, shut up. I'm like, why are you getting so nervous? Shankar sir. I'm like, dude, you gotta chill, it's okay, it's appa. இவங்க கேஷுவலா தம்பியும் இவங்களும் உட்கார்ந்து தம்பி சிரிக்கிறான் பின்னாடி. ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு அப்பா, எனக்கு சங்கர் சார். ஆமா சங்கர் சார் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பின்னாடில இருந்து அவன் வேற டாக் ப்ரோ, இட்ஸ் ஓகே ப்ரோ, இவங்க டாக் தட். நான் கேட்டேன் what do I no, you didn't ask like what do I say. அதான் நான் என்ன சொல்றேன் அவர்ட்ட. நம்ம எவ்வளவு நேரமா அந்த அமைதியிலேயே இருந்தீங்க சார் பக்கத்துல உட்கார்ந்து? Like 1 year, but he was there for 3 minutes only. ஆமா, ஒரு 5 நிமிஷம் இருந்திருப்பாரு. எனக்கு என்னன்னா அநீதி டைம்ல சங்கர் சார் தான் அநீதி ப்ரெசென்ட் பண்ணாரு. ஃபைனலி ஐ திங்க் அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கு நான் வந்தேன். வரும்போது என்கிட்ட சொல்லவே இல்லை சங்கர் சார் இந்த இவெண்ட்ல இருப்பாருன்னு. அண்ட் அந்த ஸ்பாட் லைட் இருக்கும்ல, ஒரு ஒயிட் லைட், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஏன் சங்கர் சார் பக்கத்துலேயே ஒரு சீட் வச்சாங்க. ஏன் ஆடியன்ஸ் லான்ச்லேயே நான் சங்கர் சார் தான் படம் ப்ரெசென்ட் பண்ணாரு. ஹலோ சார்னு சொல்லி நான் இப்படி தான் பார்க்குறேன், நேராக பார்க்கவே இல்லை, இப்படி தான் உட்காந்துருந்தேன். அந்த மொமெண்ட்லாம் நீங்க பேசினது இல்லை பெருசா? எதுவுமே பேசல. நான் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, ஹலோ சார்னு சொல்லி நான் இப்படி உட்காந்துட்டேன். ஓகே, எதுவுமே பேசல. ஸ்டேஜில் அவர் படம் பார்த்துருந்தாரு. ஸோ அவர் ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. கட் டூ நான் இங்கே ஒன்ஸ் மோர் செட்டில் பார்க்குறேன். சரி ஹலோ சார்னு சொல்லி போகலான்னு நினச்சேன். சரி ஓகே, ஸ்ரீகாந்த் சும்மா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி போகலான்னு போனேன். ஸ்ரீகாந்தும் இல்லை, ஏன்னா டான்ஸு. ஸோ அவர்கிட்ட பேசுறது யூஸ் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் அங்கே சுற்றி. I got one opportunity. Okay, I've never seen Mr. Arjun Das behave like that. இவரா அப்படின்னு இருந்தது. சரி நம்மளுக்கு இதாண்டா சான்ஸ், பேசுங்க தாஸ். அதான் அப்பா இவ்வளோ நேரம் உனப்பா தான்ப்பா பேசிட்டு இருந்தாரு. ஓ அப்படியா? எங்க அப்பா அதுக்கு மேலே அப்படியா இப்படி பேசிக்கிறாங்க. நான் இங்கே நடுவில் உட்காந்துருக்கேன் ஏன் முன்னாடி. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே. தென் அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு, இல்லை நான் கிளம்புறேன், எல்லாருமே இதுக்கு see you sir bye sir சொல்லி அப்படியே போயிட்டேன். அவ்வளோதான், ஹலோ பை, அவ்வளோதான். Yeah, you made அப்பா feel like you wanted him to leave. See for her of course அப்பா
எனக்கு சங்கர் சார் ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் கோன் பி லைக் சார் எப்படி சார் இருக்கீங்க உங்கள் ஷூட்லாம் எப்படி போகுது சார் சொல்லுங்கள் சார் அப்புறம் எந்த ஆக்டர் எப்படி This கேட்க கால் முடியும் மேல காலனோ ஐ டென்ட் டெல் சார். இல்லை ஐம் சேயிங் அப்படி கேஷுவலாக உட்காந்து பேச முடியும் யூ கான் டூ தட் நோ இட்ஸ் மோர் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இட்ஸ் நாட். அதுக்கப்புறம் இவங்க நைட்டு ஃபுல்லாக இவங்க என்ன கில்ட் ட்ரிப் பண்ணி ஈகோ ஆட்டிடியூடு இது நீ பேசவே இல்லை வாட் இஸ் திஸ் என் அப்பாட்ட நீ ஒரு வாரத்தை கேட்க நைட்டு ஃபுல்லாக ஐ வாஸ் லைக் ஐயோ நான் பேசவே இல்லை நான் You பேசவே made me cry. Okay? Then For that, adu- all I could do was No, then அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு நாள் வீட்டுக்கு when I'd call she said அப்பாட்ட நான் ஃபோன் கொடுக்குறேன் ஐ திங்க் ஐ கட் த கால் நோ Yeah. Hey, cut the call. I was like, Appa, you only say hi, no. Top. I'm like, then Appa's like, Yarada. I'm like, now nobody. Well, there was a man called Das. He's no more. Yeah, but I think on the phone I think I'll be a little bit more comfortable நினைக்கிறேன். இந்த நேர்ல I think it's more மங்க it's out of respect வேற எதுவும் இல்லை. அப்போ என்ன பேசுவீங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்லாம் ஆயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு? அது அந்த கம்ஃபர்ட் வருமான்னு எனக்கு தெரியல பட் இல்லை ஐ வாண்ட் டு நோ அபவுட் ஹிஸ் ஜேர்னி ஆஃப் மூவிஸ் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எவ்ரி மூவி தட் இஸ் மேட் பிகாஸ் வீர் ஆல் ஹியூஜ் லவ் வி க்ரோன் அப் வாட்சிங் ஹிஸ் மூவிஸ் ஸோ அவரோட ஜேர்னி அவரோட மேக்கிங் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் தி ஆக்டர்ஸ் அந்த தி எக்ஸைட்மெண்ட் ஹி ஹேஸ் அந்த கிராண்டியரோட இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ டு சிட் அண்ட் டிஸ்கஸ் தட் வித் ஹிம் இஸ் ஓகே பட் இது நான் இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட கேட்கறதுனால நான் சொல்கிறேன் ஐ டோன்ட் திங்க் இஃப் ஐ செட் வித் இட் நெவர் இட் வில் பி லைக் தட் அப்படிதான் ஸோ ஐ செட் ஓகே அது பெட்டர் டு Gibberish ஆயிடும்ல. ஆமாம் ஸோ பெட்டர் மீ பட் நான் அதித்தியை நான் அப்படி ஐ நெவர் ஐ திங்க் ஃப்ரம் day one for me it was never Shankar sir's daughter for me I think Aditi has always been Aditi only so இப்போ சாரே உங்ககிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் என் பொண்ணு எப்படிப்பா நடிக்கிறாங்க சொல்லுங்கப்பா எப்படிப்பா செட்டில் இருக்காங்கன்னு சார் இப்போ கேட்குறாரு நீங்கள் என்ன பதில் கொடுப்பீங்க சாருக்கு? I don't need to give Shankar sir feedback about Aditi's performance. அவர் படம் பார்த்துட்டாரு அவர் ஏதா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா I'll be very happy அவ்வளோதான். சாரோட படங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து ரீமேக் பண்ண சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா என்ன? Never remaking any of those classics. Or a project you could be a part of. The first Indian ரொம்ப 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 பிடிச்ச படம். ரீல்ஸில் நாங்கள் நிறைய பார்த்தது கொஞ்சம் ரியலை இப்போ லைட்டாக ரீக்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஜாலியாக ஒரு 2 ஸ்டெப்பு வந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தாராளமா கஞ்சா பூவு கண்ணால செப்பிச்சல உன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி சிரிச்சா தன்னால நான் அதித்தி அக்காவுக்கும் அர்ஜுன் தாஸ் சாருக்கும் ஒரே ஒரு ஜோக் வச்சுருக்கேன். ஒரு மொட்டை மாடி சார் ஓகேங்களா, அதில் வந்து இட்லியும் நூடுல்ஸும் விழுகுது. யார் ஃபஸ்ட்டு கீழே வருவாங்க? I think after hearing this joke, Das only will fall first, I think. இல்லை நிஜமா தெரியல. நிஜமா தெரியல சார். நீங்கள் சார்? இட்லி இல்லை சார், நூடுல்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு விழுவாங்க. எப்படி? ஏன்னா அவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு சார். ஜெயிச்சிட்டேன் மாமா, நம்ம ஜெயிச்சிட்டோம் சார். இப்படிப்பட்ட 2 பேராலே என் ஜோக்கை கிராக் பண்ண முடியலன்றப்போ ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மீ. இது கைண்ட் ஆஃப் சீம்ஸ் லைக் தட் Aditi கைண்ட் ஆஃப் ஜோக் தான். சூப்பர். தேங்க்யூ so much for coming. Thank you so much. Yes. And my best wishes to once more. Thank you. So கண்டிப்பா நான் தியேட்டர்ஸ்லயும் போய் பார்க்கறேன். Thank you. Thank you sir. Thank you akka. Thank you. Behind Hoods Fans Meet featuring once more. Title sponsor Presta Premium Innerwears Leggings and Nighties. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற Max Gold. Call 044-4545-4545. Max Gold, cash for gold. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi, all in one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ் நுங்கம்பாக்கம். Presta Always Extra. Presta Premium Innerwear Leggings and Nighties. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presents Behind Hoods Fans Meet featuring once more. Powered by Arabian Garden Seafood Restaurant, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township, premium plots, naturals, world's fastest growing saloon chain, air fiber Wi-Fi, Dr. Srivarma, Ayurtharum Ayurveda. Venue partner, V Space Nungambakam.